அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆனி மாத துளாராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். துளாராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு பல்வேறு கிரக மாற்றங்களும், புதிய அனுபவங்களையும், சில முக்கியமான படிப்பினைகளும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. சவால்களை சாதகமாக மாற்றும் துணிச்சல் உங்கள் இயல்பாகவே பிறக்கும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் பலம் தராரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் ராகுவும், லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிக்கிறாரு. இதனால் தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் கடகுருவின் சஞ்சரம் உத்தியோகத்தில் சிறு சிறு மாற்றங்களையும் கூடுதல் வேலைப்படுவையும் கொண்டு வரும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உங்கள் நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எனினும் உங்களின் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அல்லது முதலீடு செய்யும் திட்டம் இருந்தால் அதனை சற்று ஒத்திவைப்பது அல்லது தகுந்த ஆலோசனைக்கு பிறகு செய்வது பாதுகாப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வாய்த்த கடன்களை அடைப்பதற்கான புதிய வழிகளை பிறக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய அளவிலான கடன்களை கணிசமாக குறைக்க முடியும். லாபஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் மூலம் சில எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். குடும்பத்தின் அமைதியாக மகிழ்ச்சியும் நிலவும். எனினும் 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் பிள்ளைகளின் உடல்நலினும் அவர்களின் கல்வியிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். அவர்களுக்காக போதுமான நேரத்தை ஒதுக்குங்கள். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மிகவும் சாதகமாக உள்ளது. 6ஆம் இடத்து சனியால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நாட்பட்ட உடல் உபாதைகள் அகலும். எனினும் வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதும் போதுமான உறக்கம் மேற்கொள்வதும் உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். இந்த மாதம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் அளிக்க வேண்டாம். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றியை தேடித்தரும். பரிகாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை அனுபவித்து வழிபடுவது உத்தியோகத்தில் உள்ள தடைகளை அகற்றும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதால் மனக்குழப்பங்கள் நீங்கி செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். நன்றி.